லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டோடைய பெரிதான கிருபையில 5 மாதங்களை முடித்து 6ஆம் மாதத்திற்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தருடைய தெய்வீக கரம் நம்மளோடு கூட இருக்க போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இம்மட்டும் 5 மாதங்கள் அவருடைய தயவினாலே நாம் கடந்து வந்தோம். புதிய மாதத்துக்கு நேராகவும் தேவன் நம்மை அபிர்விதமாய் ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். ஆமென். இப்பொழுதும் அதற்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்திக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய வார்த்தைகளால் இடைப்படுவீராக ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும் ராஜா. ஆண்டவரே, எல்லா குழப்பத்திலிருந்தும் கர்த்தாவின் விடுதலை கொடுத்து இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை 100 மறுவதும் ஆண்டவரே பலன் தரத்தக்கதா நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்படைக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆமென். பாருங்க, அவருடைய தயவு இல்லாம இந்த புதிய மாதத்துக்கு நேராக வந்திருக்க முடியாது. இந்த 6ஆம் மாதம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 6 மாதத்திலையும் ஆண்டவர் 6வது மாதத்திலையும் நம்ம சந்திக்க வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தான். ஆமென். ஸோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து நம் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். பாருங்க, 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, வேத வசனத்துல வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் திடமனதாய் இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்கள். பாருங்க, நம்ம கடந்து வந்திருக்கிறோம் 6ஆம் மாதம். தேவனுடைய கிருபை, நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸ்பெஷலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து போகிறதை குறித்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமா இருக்கும். எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை அனுப்புறது என்று. சோ உங்களுக்கும் இந்த வேளையில கர்த்தர் காலை வேளையில சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாம காரியத்தை நடத்துங்கள் என்று. ஆமென். சோ வேலைக்கு போகிறவர்கள், புதிய வேலையில ஜாயின் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே எப்படி இந்த வேலை கிடைக்குமா என்று புலம்புகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திடமனதாய் உங்கள் காரியங்களை கர்த்தர் நடத்துவார், நீங்கள் கடந்து போங்கள் என்று கர்த்தராகிய தேவன் இந்த வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். தீர்க்க தரிசனமாய் இடைப்படுகிறார். ஆமென். உங்கள் காரியங்கள் நீங்கள் தான் செய்ய வேண்டும். உங்கள் காரியங்களை நீங்கள் எழுந்து திடமாய் நடத்துங்க, பயப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தர் யாருக்கு துணையா இருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார், உத்தமனுக்கு அவர் துணையா இருக்கிறார். உண்மையோடு ஜெபித்து இந்த காலை வேளை இந்த 1ஆம் தேதி கர்த்தர் என்னோடு பேசுவார் என்று எந்த அளவுக்கு உண்மையோடு நீங்க வந்தீர்களோ அந்த உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த உண்மைக்கு கர்த்தர் துணையா இருந்து உங்களை நடத்துவார். ஆமென். பாருங்க, கர்த்தர் எல்லாரையும் எல்லாரையும் அப்படி நடத்துவேன், எல்லாரையும் நான் கூட இருப்பேன்லாம் சொல்லல. உத்தமருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நம்மளை நடத்துகிற தேவன் இந்த இடத்துல முகமுகமாய் நம்மளோடு பேசுகிறார், நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வருடத்துல வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நாம் வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. ஆமென். உங்களை உண்டாக்கினவரும் உங்களை உருவாக்கினார் இல்லையா, அந்த தேவன் என்ன தெரியுமா சொல்ல, உங்களுக்கு துணையாய் நான் நிற்கிறேன், நான் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை நடத்த போகிறேன். அததான் இந்த வாக்குத்தத்தமா இந்த வருடம் சொன்னாரே, யெஷூரனே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தைகளை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இந்த 6வது மாதம் கொண்டு வந்த அடுத்து இருக்கிற எல்லா நாட்களும் உனக்கு துணையா இருந்து உன்னை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்தும் அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. எப்படி நடக்கும், எப்படி போகும், ஆண்டவரே இந்த வீட்டின் காரியத்தை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும், ஆண்டவரே ஆண்டவர் வீட்டின் சூழ்நிலைகளை எப்படி ஆண்டவரை மாறப்போகுது, இந்த வியாதியினுடைய ரிப்போர்ட்ஸ் இப்படி இருக்கு, இது எப்படி மாறும், பயமா இருக்குன்னா நீங்க பயப்படாதீங்க. நீங்க பயப்படாம திடமனதா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். எல்லா காரியத்தையும் ஏற்றார் போல உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் யோசேப்பு தான் நியமித்த நியாயாதிபதிகளிடத்துல அவர் சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யம் பலப்படும் பொழுது அவர் எப்படி இந்த ராஜ்யத்தை பலப்படுத்தலாம், அடுத்தது இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், பட்டணங்கள் தோறும் அவர் என்ன பண்ணுகிறார், நியாயாதிபதிகளை அவர்
ஏற்படுத்துகிறார். அந்த நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அதிகாரத்துக்கு உட்பட்ட ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும்படியாய் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், ஆசாரியர்களை ஏற்படுத்தி மக்கள் எப்படி பக்தியா இருக்கிறார்கள், அவர்களுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கிறது என்று அதை பார்க்க ஒரு கூட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இப்படி அந்த 2 ஜனங்களை கூப்பிட்டு அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்னன்னா, கர்த்தர் வந்து உங்களுக்கு உங்க கூட இருப்பார். நீங்க உங்க வேலைகளை சரியா செஞ்சீங்கன்னா இந்த ராஜ்யம் நிலைப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அதுதான் அவங்க சொல்றாரு, நீங்கள் திடமனதா இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா இந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார் என்று யோசேப்பாத் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இதன் மூலமா இந்த மாதம் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார் தெரியுமா? உத்தமருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார்னா அப்ப உத்தமர்கள் எப்படி இருக்கணும்? அதுக்கு ஒரு 3 காரியத்தை வந்து யோசேப்பாத்தே சில வார்த்தைகளை அந்த நியாயாதிபதிகளை உட்கார வச்சு சொல்றாரு. நீங்கள் நியாயம் விசாரிக்கணும், நேர்மையா விசாரிக்கணும், கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் சரியாய் கை கொள்ள வேண்டும். நீங்கள் கை கொண்டு நடந்துனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணை. அப்படி நீங்க நடக்கலனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டார் அப்படின்னு சில காரியங்களை அவர் எடுத்து ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். நாம் வாசிக்கலாம் பாருங்க. உத்தமமாய் இருப்பதற்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன குணம் தேவைப்படுது? நம்ம வந்து உத்தமமாய் வாழணும்னா முக்கியமான 3 குணங்கள் நமக்கு தேவை என்று அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். முதலாவது நம்ம வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த நியாயாதிபதிகளை பார்த்து அவர் சொல்லுகிறாரு, நியாயம் விசாரிக்கிறவர்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தெளிவா இருங்க. கடவுளுக்கு பயப்படணும். உங்க நியாயத்தை புரட்டாதீங்க. உங்களுக்கு ஏற்றாற் போல நியாயத்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. இந்த மாதம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நியாயமுள்ள பிள்ளைகளாய், பயந்து பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மிடத்துல இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நாம பயபக்தி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். மனுஷருக்கு பயந்தோம்னா அது கண்ணியை வருவிக்கும். ஐயோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்காக நான் பயந்து நடக்கிறேன், அதுக்காக தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறேன், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வேத வசனம் சொல்லுகிறது, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, ஏன் நமக்கு துணை இல்லாம பயந்து போய் நம்ம விழுந்து கிடக்கிறோம், சில காரியங்கள் ஏன் மூவ் ஆக மாட்டேங்குதுன்னா நாம மனுஷர் முகத்தை பார்க்கிறோம், மனுஷனுக்காக பயந்து வாழ்கிறோம். அந்த பயத்திலிருந்து இந்த மாதம் வெளிவரும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து எச்சரிக்கையாய் உங்கள் காரியங்களை செய்யுங்க. தேவனுக்கு பயப்படுங்க, மனுஷனும் பயப்படாத, உறவுக்கு பயப்படாத, காரியங்களுக்கு பயப்படாத. தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். பெரிய பெரிய காரியங்களை உங்கள் மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உங்களிடத்தில் இடைப்படுகிறார். தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து உங்களை வழி நடத்தும் அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகையால உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். எரேமியால வசனம் வாசிக்கிறோம், அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாய் இருக்கிறார் என்று. அப்ப யோசனையை அவர் தான் கொடுக்கிறார். இந்த ஆலோசனை உங்களுக்கு அவர் தான் கொடுக்கிறார். நீங்கள் முதலாவது இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, நீங்கள் செய்யற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறணுமா, முதல்ல கடவுளுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது 2வது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதிலே நம்ம வாசிக்கிறோம், உத்தமருக்கு, உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் 10வது வசனத்துல சொல்லுகிறார். வாசிப்போம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நிரஸ்தாகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லுகிறார். ஒரு கட்டளையே கொடுத்துட்டாரு. நீ ஒரு ஜட்ஜா உட்கார்ந்திருக்கிறன்னா உன்கிட்ட ஒரு விஷயம் வந்தா உன்னிடத்துல வருகிற சகோதர சகோதரிகளுடைய நியாயங்கள் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் எப்படி பண்ணணும்னா அவ்வளோ தெளிவா, இது வந்து சதா காலத்துக்கு நம்ம உயிர் வாழ்வதற்கு ஏற்ற வார்த்தையாவே இருக்கிறது. பாருங்க, பிரமாணங்களையும் கற்பனைகளையும் நீங்க என்ன பண்ணணும், கட்டளைகளையும் நியாயங்களையும் நியமனங்களையும் நீங்கள் சரியாய் செய்யணும். நீங்கள் சரியாய் அவங்களுக்கு நியாயம் தீர்க்கணும். அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு உண்மையோடு
உத்தம இருதயத்தோடு நீங்கள் இந்த சங்கதிகளை செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உத்தம இருதயம். கர்த்தர் எனக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் இந்த நியாயங்களை கொடுத்திருக்கிறார், இந்த நியமங்களை கொடுத்திருக்கிறார், இதை நான் செய்ய வேண்டும் என்று அந்த இருதயத்தில் நீங்கள் வந்து தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உடன் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா உத்தம இருதயத்தை குறித்து இங்க பேசப்படுது? இருதயம் வழிவி போனவர்களாய் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, நியாயத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம வந்து கற்பனைகளை பார்க்க மாட்டோம், கட்டளைகளை பார்க்க மாட்டோம். சிலதெல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதன்படி செஞ்சுட்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்ம கூட வருவார். இல்ல, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம் தான். ஆனா ஆண்டவர் இங்க ஒரு சின்ன நமக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுத்து அனுப்புறாரு. சில விஷயங்களை நம்ம மீறி போயிடுவோமேன்ட்டு கர்த்தர் சில காரியங்களை அங்க வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? நான் சொல்ற ஆலோசனை கேளு, முதல்ல பயந்து நட, அடுத்து உத்தம இருதயத்தோடு நான் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ அதன்படி செய்யும் பொழுது, ஆமென், கர்த்தர் 3ஆம் வார்த்தை சொல்லுகிறார், திடமனதா இருந்து உங்க வேலையை நீங்க செய்யுங்க. திட மனசு தடுமாறக்கூடாது, மனசு இடறல் கூடாது. வாசிக்கலாம், நம்ம 19-11 வசனம் வாசிக்கிறோம். 3வது காரியமாக, நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். ஆமென். நீங்கள் திடமனதா இருங்க. மனசு வந்து திடமனதோடு நான் இதை முடிப்பேன், இது பெரிய ப்ராஜெக்ட், இது பெரிய விஷயம், இந்த பெரிய காரியம், இந்த இடத்துல இதை செய்யறது ரொம்ப ரிஸ்கான விஷயம் தான். ஆனாலும் தைரியமா இருந்து திடமனதா இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார், என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன் செல்வார், அவர் உங்கள் காரியங்களை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில முகமுகமாய் நம்மளோடு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். யோசேப்பாத்துடைய முன்னிலைமை பார்த்தீங்கன்னா, அவர் இடரல் அடைந்தவராய் இருந்தார், தேவனுக்கு கோபமூற்ற வாழ்க்கை இருந்தது. அப்ப எகு வந்து சொல்லுவார், இல்ல இல்ல நீ இப்படி இருக்க கூடாது, நீ தேவ பிள்ளை, நீ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படினும் சொல்லும்போது தன்னை இடை கட்டி கொண்டு தன் ராஜ்யத்தை பலப்படுத்தி எல்லா விக்கிரக தோப்புகளை அழித்து விட்டு அவன் திரும்பி வந்து ராஜ்யத்தை கட்டுகிறான். கட்டும்போது தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடமனதா இருந்து உன் வீட்டின் காரியத்தை நடத்து, திடமனதா இருந்து உன் வேலையின் காரியத்தை நடத்து, திடமனதா இருந்து உன் ஊழியத்தின் காரியத்தை நடத்து. கர்த்தர் உத்தமருக்கு துணை. நீ உண்மையா இருக்கிறீன்னா நீ எதற்கும் பயப்படாத. உனக்கு ஏற்ற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு சாட்சியாக, உன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளையாக நீங்கள் திடமனதாய் காரியத்தை நடத்துங்கள். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் கர்த்தர் எல்லாவற்றும் நிறைவேற்றுவார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி, அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை யாரிடத்துல எப்படி பேசுவது என்றும், ஆண்டவரே யார் இடத்துல எப்படி ஆண்டவரே நாங்கள் இணங்குவது என்று, ஆண்டவரே ஒரு பெரிய குழப்பத்தின் மத்தியில் ஒருவேளை இந்த வேளையில பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீ திடமனதா இரு என்று வாக்கு கொடுத்தீரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா, எங்களுக்கு துணையா இருப்பேன் என்று சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும் ராஜா. ஏசப்பா எங்களுக்கு துணை செய்கிறபடியாய் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தன் ஸ்தானத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் உத்தம இருதயத்தோடு திடமனதா இருந்து ஒவ்வொன்றும் நடத்த கிருபை தருவீராக. வீடுகளிலே இந்த வசனங்கள் ஒலிக்கட்டும் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இந்த வசனங்கள் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய இருதயங்களை ஊழியத்துக்காக என்ன தீர்மானித்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற எல்லா விதமான ஆண்டவரே தேவையற்ற காரியங்கள் எல்லாம் எடுத்து போடும் ஆண்டவர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். இந்த மாதம் நீர் துணை செய்கிற மாதம், நீர் இந்த மாதம் உடனிருந்து வழி நடத்துகிற மாதம், நீர் எங்களுக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே நீ நடத்த போகிற கிருபைக்காய் கொடாட கொடி ஸ்தோத்திரம். நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையா இருந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட வியாதியோட விக்கிரத்தோட யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.